G7 என்னன்னா உலகத்தின் பணக்கார 7 நாடுகள் என்று அர்த்தம். அமெரிக்கா உள்ளிட்ட இந்த G7 நாடுகள்ல முதல் தலைவராகவும் இதே இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் தான் அறியப்படுவார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிற கடமை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதநேயமிக்கவர்கள் மீதும் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, இப்படி ஒரு போல்டான முடிவை மேக்ரான் எடுப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்படியான சூழல்ல இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை இன்றைக்கு வெளியாக இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீனத்துக்கு தனியான அரசாங்கத்தை நிறுவுவதை நான் மிக கடுமையாக ஆதரிக்கிறேன் என்றார். நாங்க பாலஸ்தீனத்துக்கு தனியான ஒரு அரசாங்கம் வரணும்ங்கிறத மிக தெளிவாகவே ஆதரிக்கிறோம், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதையும் அறிவித்திருக்கிறார். டெய்லி பாருங்க, மேற்கு நாடுகள் ஒவ்வொன்றாக ஆதரவு தளத்தை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இப்பொழுது இத்தாலியும் தாங்கள் பாலஸ்தீன அரசாங்கத்தை நிறுவுவதை ஆதரிப்பதாகவும் அதே போன்று ஐநாவினுடைய அமர்விலே இந்த விவகாரத்தில் தாங்களும் பங்கெடுப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய அரசை அங்கீகரிப்பதற்கு போர்ச்சுகலும் வாசல்களை திறந்திருக்கிறது என்கிறார் போர்ச்சுகலுடைய வெளிவிவகார அமைச்சர். வரவிருக்கக்கூடிய நாட்களில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு எங்களுடைய நாடும் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறது என்கிறார் போர்ச்சுகலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாலோ ரேஞ்சல் அவர்கள். அவரும் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. போர்ச்சுகல் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, எங்களை யாரும் தடுக்கவோ வரைமுறைப்படுத்தவோ முடியாது. எனவே எங்களுடைய நாட்டு சட்ட யாப்பு பிரகாரம் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற அதே நேரம் எங்களுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். இரு நாட்டு தீர்வுதான் இதற்கு தீர்வாக அமையும். பிரான்சும் சவுதியும் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முனைப்புகள் பாராட்டுக்குரியது என்பதையும் இன்றைக்கு போர்ச்சுகலுடைய வெளிவிவகார அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, யூரோப்பினுடைய தலைமையே பிரான்ஸ் தான். அதனால தான் பிரான்ஸ் ஆதரிக்க ஆரம்பித்ததோடு எல்லா நாடுகளும் ஆதரிப்பதற்கு தயாராகி விட்டார்கள். அதை தாண்டி நம்ம நேற்றே சொல்லியிருந்த ஒரு விவகாரம் தான், கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கும் தயார் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் கொலம்பியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு நிலக்கரி ஏற்றுமதி தடுக்கப்படுகிறது என்று அறிவித்திருந்தார். இன்றைக்கு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டா, ஒரே ஒரு டன் நிலக்கரி கூட இனிமேல் இஸ்ரேலுக்கு கொலம்பியாவில் இருந்து போகாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் பிரிட்டிஷினுடைய பிரதமர் உடனடியாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரிட்டிஷ் பிரதமர் மீது இன்றைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை பிரிட்டிஷினுடைய அமைச்சர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பிரிட்டிஷினுடைய செய்தித்தாள் ஐ நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட அரபு ஊடகங்கள் மாத்திரமல்லாமல் பல ஆங்கில ஊடகங்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறது.